சில விஷயங்கள் கோட் பண்ணுறதை அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் அப்படி இன்டைரக்டாக யோசிங்க. அந்த வீடியோக்கான தேவையே இல்லை ஆக்சுவலாக, சரிங்களா? அதாவது தமிழக முதலமைச்சர் ஒரு வீடியோ வெளியிட்டு நாங்கள் வந்து வதந்திகளை பரப்பாதீங்கன்னு சொன்னால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஜிபிலேருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது யாராவது பரப்புனாங்களா அவங்க கைது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்துருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த வீடியோவை தமிழக அரசு வெளியிட்டது மட்டும் இல்லாமல் அது விளம்பரமாக கொடுக்குது. அந்த வீடியோ நீங்கள் இப்போ யூடியூப்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா கூகுள்லேருந்து ஆட்ஸில் வந்து நிற்கும். அது அவ்வளோ தூரம் அவங்க ஏன் புஷ் பண்ணுறாங்கன்னு புரியல. அதில் இந்த வரி யாருமே சொல்ல மாட்டாங்க. எந்த வரி? இப்போ இவர் சொல்கிறார் இல்லையா, நான் வந்து கட்சிகளுக்கு நன்றி, நான் வந்து எதிர்கொள்வேன், சிஎம் சார் கரூர், அது சில விஷயங்கள். அது மாதிரி அவர் எந்த ஒரு தலைவருமே தன்னுடைய தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டார். இது யாருக்கு சொல்கிறாரு? விஜய்க்கு. புரியுங்களா? விஜய் அப்படி விரும்பி இருக்க மாட்டாருங்கிறார். அப்போ ஒரு ஃபீலர் அது உங்களுக்கு புரியுங்களா? கமிஷன் வந்து அமைச்சாங்க. அது எனக்கு புரியலை எதுக்காக அமைச்சாங்கன்னு. கமிஷன் அமைச்சு இப்போ வரைக்கும் நான் பேசுகிறேன், நோட்டிஃபிகேஷன் பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த ஜஸ்டிஸ் வந்து அங்கே போய் விசாரணை பண்ணி பேட்டிலாம் கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய வரையறையே இன்னும் தெரியல யாருக்கும். அவங்க வந்து என்ன புரோட்டோகாலில் விசாரிக்க போகிறாங்க, யாரை விசாரிக்க போகிறாங்க, எப்போ விசாரிக்க போகிறாங்க, அதனுடைய முடிவுகள் என்ன, அவங்க என்ன கைதுக்கு ஆர்டர் போடுவாங்களா, யார் யாருக்கு சம்மன் கொடுக்க போகிறாங்க, அவங்க நாளைக்கு அரசியல் கட்சியில் எப்படி கூட்டம் போடணுங்கிற பற்றி பேச போகிறாங்க, என்ன பேச, எவ்வளோ நாள் விசாரிப்பாங்க? 3 மாதத்தில் சொல்லுவாங்களா, 6 மாதத்தில் கவர்மெண்ட் முடிய போகுது. அப்போ அவங்களுக்கு வரையறை என்னன்னே உலகத்துக்கு புரியாத போது அவங்க வந்து விசாரித்து பேட்டிலாம் கொடுத்துட்டாங்க. இப்போ வரைக்கும் நமக்கு வந்து அதோடைய நோட்டிஃபிகேஷனே கிடைக்கல, சரிங்களா? அப்போ அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் யாரும் பார்க்கல. அதுக்குள்ளே அந்த அம்மா போய் விசாரணை பண்ணி பேட்டி வரை கொடுத்துட்டு வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து நீதியரசர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க.